வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு பி அ குட் மதர் டு அடோலசன்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சில கருத்துக்களை இந்த பதிவில் நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் மதர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இன்னொரு கருத்து கூட பகிர்ந்துக்கிட்டோம். வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் மரியாதையாக கூப்பிட்டு பழகிறதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்சர்வ் அண்ட் லேர்ன் அப்படின்ற அந்த கான்செப்டில் சில மரியாதையாக கிவ் ரெஸ்பெக்ட் அப்படின்றத அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம். அது இன் கண்டினியூஷன் டு தட் இப்போது தகப்பனார் எப்படி இருப்பாருன்னு சொன்னால், தகப்பனாரோட குணாதிசயங்கள் ஒரு ஆகாயத்துக்கு சமம். ஆகாயத்தில் ஏதான ஒரு முடிவு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தந்தையோட ஒரு அன்புக்கு என்ன பேர்? ஃபிலியல் லவ். அது எதையும் எதிர்பார்க்காது. தனக்கு எந்த சௌகரியங்கள் குறைவாக இருந்தாலும் தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ அதை நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும். கொடுத்துட்டு எதையும் பிரதி எதிர்பார்க்காது. அப்படி ஒரு தகப்பனார்கிட்ட நம்ம என்ன பார்க்கணும்? அந்த தகப்பனாருக்கு மரியாதையும் அன்பு மட்டும்தான் கொடுக்கணும். அவர்கிட்ட நம்ம என்ன வேலை வாங்கிக்கலாம், அவரை எப்படி நம்ம இதெல்லாம் செய்து கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு மீன் மைண்டடாக பார்க்காம தகப்பனாரே செய்து கொடுப்பார். அப்பாப்பா இங்கே வாங்கினேன், இது கொஞ்சம் முடியலப்பா, எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் தகப்பனார் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார். இதில் ஒரு சில நேரத்தில் தான் ப்ரெசென்ட் சீனியரை பற்றி தான் பேசுகிறோம். அப்பா என்ன பண்ணுவாங்க? படிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு டைம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சில தகப்பனார் என்ன பண்ண முடியாது, நேரத்துக்கு வீட்டுக்கு வரலைன்னா அவங்க என்றைக்கு வீட்டில் இருக்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பா இந்த டவுட்டெல்லாம் இருக்குப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் தகப்பனாரும் மகனும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு தூர்தர்ஷனில் ஏதோ ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. அப்புறம் சில என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒன்றா போகிறாங்கன்னா அப்போ தாத்தா அப்பா மகன் 3 பேரும் கல்லா ஜவுர்கள் அப்படின்ற மாதிரி 3 பேரும் ஒன்றா உக்காந்து நம்ம இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம்னா, என்ஜாய் பண்ணுறது மாதிரி சில நல்ல கருத்துக்களையும் நம்ம பாசிட்டிவ் தாட் ப்ராசஸையும் நம்ம அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ சில நேரத்தில் தாத்தா சொல்லுவாங்க, அப்பா இப்படி தாண்டா இருந்தால் அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணுவாண்டா அப்படின்னு தாத்தா சொன்னால், அப்படியாப்பா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் குட் பாயாக இருக்கேன், இல்லை நான் அப்பாவை காட்டிலும் இன்னும் குட் பாயாக இருக்கேன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லிக்கலாம். அப்போ தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைய கோவிக்காதரா, நல்லபடியாக அவனே செய்வான்னு. அதே சமயத்தில் எதுவும் தவறு நடந்தது, அது முதல்ல தாத்தாட்ட சொன்னமான தாத்தா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. வெரி ரேர்லி தேர் ஆர் கிராண்ட்ஃபாதர்ஸ், அவங்க எதுலேயுமே பட்டுக்காமல் ஒதுங்கி ஓரமாக நிற்பாங்க. ஒன்றும் தெரியாது, அவங்க அப்பாவே கழு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாது, வெரி ரேர். ஆனால் சாதாரணமாக ஒரு பாட்டனார்னு சொன்னால் பிள்ளைங்கள்ட்ட விசுவாசமாக அன்பாக பரிவாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சொந்த கருத்துக்களை திணிக்கிறதுக்கு பதில் எது சரியோ அதை சொல்லி கொடுத்தாங்களான்னா இன்னும் கூட சிறப்பாக அந்த பிள்ளைங்களை நம்ம வளர்க்க முடியும். பிள்ளைங்களுக்கு இந்த நேரத்தில் மொரல் பூஸ்டராகவும் அவங்களோட பிஹேவியர்ஸை நேர் வழியில் மட்டும் செலுத்திட்டு அப்புறம் நேர்மையான கருத்துக்களுக்கு தான் இடம் கொடுக்கணும். கண்ட நெகட்டிவும் கூட்டு உள்ளே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரின்சிபல்ஸை மனசுக்குள்ளே வளர வச்சா அந்த பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அடோலசன்ஸ் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையே வராது. இன்ஸ்டட் என்ன ஆகும்னு கேட்டால் அடோலசன்ஸில் இருக்கிற எந்த நெகட்டிவுமே ஒரு பிஹேவியரில் சேர்த்திக்க. அந்த நெகட்டிவ் பிஹேவியர் கேன் பி ஈஸிலி எஸ்டியூடு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒரு பிஹேவியர், இதையே நம்ம இன்னும் பெரியவனால அப்படியே நம்ம இருக்கிறோம், அந்த பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத பார்க்காம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தாத்தா அப்பா மகன் 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 3 பேர்லேருந்து ஹவ் வி ஆர் டிஃப்ரெண்ட், ஹவ் வி ஆர் மெர்ஜிங் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் லெவல் வித் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கினா எந்த விதமான கம்பேரிசன், ஃபால்ஸ் கம்பேரிசன், நெகட்டிவ் கம்பேரிசன் எதுக்குமே நம்ம போக வேண்டாமல் இருக்கும். We'll be in the same line. We are a bit happy with what exactly we are having. We are a bit satisfied with what exactly we are developing. We are more happy with what exactly we are maturing with that. அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நம்மளே பார்த்து நம்மளுக்கு தான் சொல்லிட்டோம் இல்லை, அப்சர்வ் அண்ட் லேர்ன் அப்படின்ற அந்த அடிப்படையில் நம்ம அதை தெரிஞ்சிக்க கூட முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.